என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் இப்போ பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்கள் ஸ்கூலில்? வாவ். சரி, அப்போ சிஎம் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், அது நீங்கள் சொல்கிறீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. நான் குக்காக தான் இருக்கிறேன் ஸ்கூலில். என் பசங்க 3 பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க. பொங்கல் சாமான்னா நாங்கள் இப்போ வீட்டிலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் வைப்போம். ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாமல் ஒழுங்காக பண்ணுறோம். நீங்கள் டேஸ்டிங் பண்ணுறீங்களா? இருக்கா? கொடுங்க மேடம், ப்ளீஸ் கொடுங்க. அடடா, வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. வாங்க மேடம். என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் என்ன மேடம் 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம். ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார், வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர்.